ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கோதுமை மாவில் சாஃப்டா ஜூஸியாக குலாப்ஜான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு சல்லடையை வச்சு 1 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோடாப்பு போட்டு இரண்டையும் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். எந்த புது மாவாக இருந்தாலும் நம்ம சலிச்சிட்டு செய்கிறது தான் நல்லாயிருக்கும். வாங்க, அப்போ தான் ஒரு கட்டியும் இல்லாமல் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இவ்வளோ கப்பி வந்திருக்கு. நம்ம இப்போ 1 கப்பு மில்க் மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். இது ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். அந்த மில்க் மாவு எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து அந்த மாதிரி எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மாவுலாம் மில்க் மாவு சேர்த்தா தான் கடையில் வாங்குகிற ரெடிமேட் மாவு மாதிரி டேஸ்ட் இருக்கும். பால் ஊற்றியே தான் பனையினேன், தண்ணி ஊற்றிலாம் பனையக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் லூஸாக பனைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே எதிரியாக பால் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி தான் நம்ம பனைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பனைஞ்சு எடுத்துக்கிட்டோம். மேலே இன்னும் 1 ஸ்பூன் நெய் தடவி காயாத அளவுக்கு அப்படியே மூடி இருக்கட்டும் ஒரு 1/2 மணி நேரம். இதை அப்படியே நம்ம மூடி வச்சுடுவோம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டுங்க, அப்போ தான் விரிசல் இல்லாமல் இருக்கும். இந்த பாருங்கள், ஒரு விரிசல் கூட இருக்காது. உள்ளங்கையில் நம்ம அந்த ஹீட் அளவுக்கு நம்ம பனையின்னு அதான் விரிசல் இல்லாமல் நல்லா அழகான சேஃபாக கிடைக்கும். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 20 உருண்டை 25 உருண்டை மாதிரி வந்துச்சு. இதே சைஸில் நீங்களும் உருண்டை போட்டுக்கோங்க. இதை விட பெருசாலாம் போடாதீங்க, நல்லா இருக்காது. வாங்க, இப்போ சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்குவோம். சுகர் சிரப்பில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு சீனி போட்டிருக்கிறேன். இந்த சீனி ஒரு 200 கிராம் இருக்கும். 200 கிராம் இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். பாகுபடம்லாம் தேவையில்லை, இது கொதிச்சா போதும். இதை நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குவோம் 1 ஸ்பூனு. நீங்கள் ஏலக்காய் பவுடர் இல்லாட்டி ஏலக்காய் ஒரு 3 எடுத்து தட்டி கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா ஏலக்காய் வாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குலாப்ஜாம் உருண்டையை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். எண்ணெயை ரொம்ப காந்த விட்டுறாதீங்க, மீடியம் சூட்டில் இருக்கட்டும். அப்போ தான் உள்ளார்க்கு உள்ள மாவுலாம் நல்லா வேகும், நின்று வேகட்டும். எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருத்துரும், அப்புறம் உள்ளார்க்கு உள்ள மாவுலாம் வேகாது. பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ சிரப்பில் தூக்கி நம்ம இதை போட்டுருவோம். இது ஒரு 3/4 மணி நேரமாச்சும் இந்த சிரப்புலேயே இது நல்லா ஊறுன்னு, அப்போ தான் உள்ளார்க்க நல்லா சிரப்புலாம் நல்லா ஊறி இருக்கும். உள்ளார்க்க நல்லா சிரப்புலாம் நல்லா இறங்கி இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் அதே கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும். இதை யாரும் கோதுமை மாவில் பண்ணுனான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக அப்படியே நம்ம ஸ்பூனால் உடைச்சோம்னா அந்த பாருங்கள் நல்லா ஊறி போய் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டுக்கிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.